கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காக முடித்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு முடியாதது முடிந்தது, த ஃபினிஷ்டு ஒர்க். வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 19 அத்தியாயம் 30 முதல் 42. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அந்த நாள் பெரிய ஓய்வு நாளுக்கு ஆயத்த நாளாக இருந்தபடியினால் உடல்கள் அந்த ஓய்வு நாளிலே சிலுவைகளிலே இராதபடிக்கு யூதர்கள் பிலாத்துவனிடத்தில் போய் அவர்களுடைய கால் எலும்புகளை முறிக்கும்படிக்கும் உடல்களை எடுத்து போடும்படிக்கும் உத்தரவு கேட்டுக்கொண்டார்கள். அந்தப்படி போர்ச்சேவகர் வந்து அவருடனே கூட சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய கால் எலும்புகளையும் மற்றவனுடைய கால் எலும்புகளையும் முறித்தார்கள். அவள் இயேசுவினிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய கால் எலும்புகளை முறிக்கவில்லை. ஆகிலும் போர்ச்சேவகரில் ஒருவன் ஈட்டினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டன. அதை கண்டவன் சாட்சி கொடுக்கிறான். அவனுடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும்படி தான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருக்கிறான். அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தன. அல்லாமலும் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீடனுமாயிருந்த யோசேப்பு இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவிடம் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போனான். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே 30வது வசனம், முடிந்தது, இட் இஸ் finished. மா பெரிதான ரட்சிப்பின் வேலை முடிந்தது. பரம திந்தையின் சித்தம் ஒன்று விடாமல் நிறைவேறி முடிந்தது. பழுதொன்றுமின்றி தம் உடலையும் குற்றமொன்றுமின்றி தமது இரத்தத்தையும் இயேசு கொடுத்த போது பரிசுத்தமும் நீதியும் உள்ள இறைவனின் நிபந்தனைகள் அத்தனையும் நிறைவேற்றப்பட்டன. இயேசுவின் பலி பூரணமானது. அதோடு நாம் ஒன்றையும் கூட்ட முடியாது, தேவையும் இல்லை. எனவேதான் ஒளிந்தது என்று எண்ணிய எத்தர் முன்னிலையில் முடிந்தது என்று முழக்கமிட்டார் எம்பெருமான். சிலுவையில் முடிக்கப்பட்ட வேலையினால் ரட்சிப்பு இன்று நமக்கு இலவசம். ஈவை சம்பாதிக்க முடியாது. கடவுளை பொறுத்தவரை ரட்சிப்பு முழுக்க முழுக்க கிருபையினாலானது. நம்மை பொறுத்தவரை அது முழுக்க முழுக்க விசுவாசத்தினாலானது. நல்ல செயல்களினால் அல்ல, நல்ல செயல்களுக்காய் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2 அதிகாரம் 8 முதல் 10 வரை வாசிக்கிறேன். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடி இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஈவுகளிலெல்லாம் பெரிய ரட்சிப்பை வெறுமனே விசுவாசத்தால் எவ்விதம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே மனித அறிவை குழப்புகிறது. ஏதாவது ஒன்றை செய்து அதை சம்பாதிக்க வேண்டும் என்ற மனிதனின் பெருமை அவனை இலவச ஈவை ஏற்றுக்கொள்ள தடுக்கிறது. மனிதன் செய்ய வேண்டும் என்கிறான், கடவுளோ செய்தாயிற்று என்கிறான். Man wants to do something, but God declares done. இங்கேதான் மார்க்கவாதி தடுமாறுகிறான். கிறிஸ்துவை விசுவாசித்ததோடு விருத்த சேதனமும் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று யூதேயாவில் உள்ள போதகர் சிலர் விசுவாசிகளை வற்புறுத்திய போது அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டானது. சிலுவையோடு எதையும் கூட்ட எவர் எழுந்தாலும் சிறுத்தை போல் பாய்ந்தனர் அப்போஸ்தலர். கலாத்தியாவில் சிலர் கிறிஸ்துவின் கிருபையோடு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தையும் சேர்க்க விரும்பினர். பவுல் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்? நீங்கள் கிருபையிலிருந்து விழுந்தீர்கள், you have fallen from grace.
கிறிஸ்து அவர்களை விட்டு விலகிவிட்டார் என்றே சொல்லிவிட்டார். கிறிஸ்து உங்களில் திரும்ப உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொன்னான். ஆம், சட்டமும் கிருபையும் சேர்ந்து இருக்க முடியாது. இஸ்மவேலும் ஈசாக்கும் ஒன்றித்து தங்கி இருக்க முடியாது. அது சாத்தியமே கிடையாது. இதையும் செய்து கொள்வது பாதுகாப்பு, டு பி ஆன் த சேஃபர் சைட் என்று சிலர் சொல்லுவது சரியாய் தோன்றுகிறது. ஆனால் முடிந்தது இந்த சிலுவையின் கூற்றுக்கு முன்னால் இது யாவும் அபத்தமே. பவுலின் நிருபங்களை திரும்ப திரும்ப வாசித்தால் கிருபையினால் உண்டாகும் ரட்சிப்பை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடிக்கடி அதை வாசியுங்கள். நாம் இருப்பதும், பிரியமானவர்களே, நாம் இருப்பதும் இருக்க போவதும் தேவ கிருபையினாலேயே. தங்களால் முடிந்த அத்தனையும் செய்து தோல்வி அடைந்தவர்களுக்கே கிறிஸ்துவின் நற்செய்தி. The gospel is a good news of Christ exclusively for those who have failed miserably, though they have tried all means. சகோதரி சாராள் நவரோஜி மிக அழகாக பாடினார்கள். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. எல்லாம் முடிந்தது, ஆகையால் இனி எல்லாம் கிருபையே. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லா புண்ணிய கிரியைகளையும் முடித்து, பிதாவே, பரிசுத்தரே, உம்முடைய அத்தனை நிபந்தனைகளையும் நிறைவேற்றி எங்களுக்காக இரட்சிப்பை இலவசமாய் சம்பாதித்து ஈந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நீர் வாழ்க வாழ்க என்று உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை கும்பிடுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இவ்வளவு பெரிதான ரட்சிப்போடு கர்த்தாவே, நாங்கள் எதையும் கூட்டாதிருக்க மிகவும் கவனமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் எல்லாவற்றையும் உடைய குமாரன் மூலமாக முடித்து விட்டதால் இப்பொழுது எங்களுக்கு ஆண்டவரே ஆத்தும இளைப்பாறுதலை நீர் தந்ததற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். Thank you for the rest you have given because of the meritorious death of your son, the Lord Jesus Christ. இந்த இளைப்பாறுதலான வாழ்க்கையை இறுக்கம் நிறைந்த இந்த உலகத்திற்கு நாங்கள் எடுத்துரைக்க எங்களுக்கு உதவி தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.